தமிழ் தேசியம் என்ற வார்த்தையே அது சுத்தரிக்க காரணமானவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியும் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான். மேதகு பிரபாகரனோடு ஒரு சிலர் புகைப்படத்திலே ஒன்றி இருக்கலாம், வீடியோவை எடுத்து அதை வெளியிட்டவும் செய்திருக்கலாம். ஆனால் மக்களோடும் கூட்டணி இல்லை, கொள்கையில் அடிப்படையிலும் கூட்டணி இல்லை, ஆண்டவனோடும் கூட்டணி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழகத்தில் வட மாவட்டத்தில் உள்ளதா, தென் மாவட்டத்தில் உள்ளதா, டெல்டா பகுதியில் இருக்கின்றதா, அல்லது மேற்கு மாவட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றதா என்ற விவாதங்கள் ஒருபுறம் நிலவி கொண்டிருக்கின்ற தமிழகத்தையும் தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சி பிற மாநிலங்களிலும் வெற்றி நடை போடுகிறது என்பது நம்மை மதிப்பிட்டவர்கள் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சாதியை தாண்டி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த நம்முடைய அருமை சகோதரர் SS பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். மதங்களை தாண்டி நம்முடைய சகோதரர் ஆலு ஷானவாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சிறுபிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையே நாங்கள் சாட்சியாக நிறுத்துகின்றோம். தமிழகத்தை தாண்டி இன்று பிற மாநிலங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட இருக்கிறோம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக உங்கள் மத்தியில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசியம் பற்றி மாநில அளவில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் தேசிய அளவிலான பாரதிய ஜனதா கட்சி கூட இன்று தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பொய்யாக. ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்றை நிறுவி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை தலைவராக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியத்தின் தலைவர் எழுச்சி தமிழராக இருக்கிறார் என்று சொல்வதில் மிகையாகாது. இன்று தமிழ் தேசியம் என்று எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்ற வார்த்தையே அது சுத்தரிக்க காரணமானவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியும் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான். மேதகு பிரபாகரனோடு ஒரு சிலர் புகைப்படத்திலே ஒன்றி இருக்கலாம், வீடியோவை எடுத்து அதை வெளியிட்டவும் செய்திருக்கலாம். ஆனால் கொள்கையோடும் கோட்பாடோடும் சிந்தனையோடும் தொலைநோக்கு பார்வையோடும் ஒன்றிருக்கக்கூடிய ஒரே தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் நமது அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். இதை ஏன் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் இருக்கக்கூடிய சராசரிகள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். எங்களை மதிப்பிட, விடுதலை சிறுத்தை கட்சியை மதிப்பிட எவனும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க போவதில்லை. விடுதலை சிறுத்தை கட்சியில் பெண்களுக்கான அதிகாரம் இருக்கிறதா, பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களா என்ற கேள்வி பலருக்கு எழுப்பியுள்ள நிலையில் இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே என்று கூட சொல்லலாம் 14 பெண் மாவட்ட செயலாளர்களை கட்சியின் மாவட்ட செயலாளராக அமர வைத்து நியமனம் செய்து அழகு பார்த்திருப்பவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை தருவோம் என்று சொல்லி வாய்க்கிழியே பேசிக் கொண்டிருக்கின்ற இன்று தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே பெண்களுக்கு 12% மட்டும்தான் பெண் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் 13% தான் பெண் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். மாநில அளவில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில்
20 பெண் வேட்பாளர்களில் ஒரு பெண் வேட்பாளரை மட்டும்தான் நிறுத்தினார்கள். கிட்டத்தட்ட 5%. திராவிட முன்னேற்ற கழகமும் 20 பேரில் 2 பெண் வேட்பாளர்களை மட்டும்தான் நிறுத்தினார்கள். அதையும் தாண்டி ஒடிசாவில் பெண் வேட்பாளர்கள் 33% நிறுத்தியிருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 41 பெண்களை பெண் வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள், பாலியல் தொல்லைகள், வன்கொடுமைகள் அதிகரிக்க ஒரே காரணம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் உரிய முறையில் கொடுக்காததன் விளைவாகதான் பெண்களுக்கான ஏற்படுகின்ற அநீதிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே வருகின்றது. 10 ஆண்டுகளும் ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்ட மோடி ஒரு ஃப்ராட் என்பதை உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். வாக்குறுதியில் நிறைவேற்றியது தவறியதில் மோடி ஒரு ஃப்ராட். ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுகிறேன் என்று சொல்லு போடாத மோடி ஒரு ஃப்ராட். வருடத்தில் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி இளைஞர்களை நடுத்தருவில் விட்ட மோடி ஒரு ஃப்ராட். இப்படி மோடி ஒரு ஃப்ராடை மீண்டுமாக நாம் ஆட்சி அதிகாரத்தில் இந்திய ஒன்றிய அரசை ஆள்வதற்கு நிறுத்தலாமா? இதை ஒவ்வொருவரும் சிந்தித்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். எல்லோருமே பார்த்தீங்கன்னா மக்கள் நலனை கருத்தில் கொண்டு கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி அமைப்பார்கள், கோட்பாட்டின் அடிப்படையில் கூட்டணி அமைப்பார்கள், அல்லது அந்த அடிப்படையில் தான் மக்கள் நலனுக்காகவும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே நோக்கில் இந்தியா என்ற ஒரு கூட்டணியை நிறுவினார்கள். ஏன் வேறு சில கட்சிகள் மக்களோடு கூட கூட்டணி போடுவார்கள். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனோடு கூட கூட்டணி போடுவார்கள். ஆனால் மக்களோடும் கூட்டணி இல்லை, கொள்கையில் அடிப்படையிலும் கூட்டணி இல்லை, ஆண்டவனோடும் கூட்டணி இல்லை. நாங்கள் வாக்கு செலுத்துகின்ற எந்திரத்தோடு நாங்கள் கூட்டி போடுகிறோம் என்று சொன்ன ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த வாக்குச்சாவடி எந்திரத்தோடு கூட்டணி போட்டுக் கொண்டுதான் 370 இடங்களை நாங்கள் பிடிப்போம் என்று வாய்கிழிய பேசுகிற மோடி நமக்கு தேவையா? இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் அல்லவா? நிறைவாக 2 விடைகளை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்ற விரும்புகின்றேன். வர இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது இன்னொரு விடுதலைக்கான போர் என்று தான் சொல்ல வேண்டும். இரு கூட்டணிக்கான ஒரு கருத்தியல் யுத்தம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது சாதியை வைத்து பிழைப்பு நடத்துவதா அல்லது சாதி ஒழிப்பை என்று பேசுவதா, மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சியா அல்லது தீவிரவாதமா, சனாதனமா, சரணாயகமா, அரசியலமைப்பு சட்டமா, மனுஸ்மிருதியா என்பதை வாக்களிக்கும் முன்பு ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும். நிறைவாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். ஜெயலலிதாவின் அரசியல் திறனை பார்த்து நாம் மெய் சிலிர்த்து போனோம். மாயாவதியின் அரசியல் யுத்தியை பார்த்து நாம் மலைத்து போனோம். சோனியா காந்தியின் அரசியல் சாதுர்த்தியை நினைத்து நாம் சூப்பர் என்றோம். மம்தா பானர்ஜியின் போராட்ட குணத்தை பார்த்து நாம் மிகவும் பாராட்டினோம். இவரெல்லாம் சாதாரணமாக வந்து அசாதாரணமாக தெரிந்தவர்கள். இப்படிப்பட்ட இவர்களை பாராட்டும் போது நம்முடனே இருக்கக்கூடிய, நம்முடனே கலப்படி செய்யக்கூடிய மகளிர்களை ஏன் நாம் ஊக்குவிக்க தயங்குகிறோம்? எது தடுக்கின்றது? அவர்களை நாமே முன்னிறுத்தாவிட்டால் வேறு யார் முன்னிறுத்துவார்கள்? அவருடைய கலப்பணிக்கு நாமே கைத்தட்டாவிட்டால் வேறு யார் கைத்தட்டுவார்? ஆகியார் பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்தை கொடுப்போம், சமூக நீதியை மீட்டெடுப்போம் என்று சொல்லி அண்ணனின் பாதம் அரியணை ஏறும். அதுவரை விடாமல் இந்த சிறுத்தைகள் சீரும். நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.